வணக்கம். நம்மளோட சிறுகதைக்கு ஆசை சீரியல் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். மனோஜும் ரோஹினியும் அந்த வீட்டை வாங்குறதுக்காக அட்வான்ஸ் பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதாவது கோவிலுக்கு தான் அவங்க வரான்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஃப்ராடு அவனும் வந்துட்டான். இவங்களும் காசு எடுத்துகிட்டு கிளம்பி கோவிலுக்கு போகிறாங்க. போனதுக்கப்புறம் அவனுக்கு காசும் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் பேப்பர் ஒர்க் அதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்கிக்கிறாங்க. பேப்பர் ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த ஃப்ராட் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் கிட்ட நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு இந்த பேப்பர் ஒர்க்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, அப்ரூவ் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜும் ஆமாம் பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் லீகலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓகேன்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு ரெண்டு பேருமே கிளம்பி போகிறாங்க. அந்த ஃப்ராடு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். அந்த நேரத்தில் மனோஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரெண்டு பேருமே கிளம்பி ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகிறாங்க. போனதுக்கப்புறம் அங்கே அந்த ஆஃபீஸர் செக் பண்ணி பார்க்குறாங்க. எல்லா பேப்பர்ஸும் செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் இது எதுவுமே ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படிமே சொல்கிறாங்க மனோஜ் கிட்ட. மனோஜ் சார் இது பாருங்கள் சார், ஒழுங்காக பாருங்கள், இப்போ தான் நான் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக தான் இருக்கும், நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆஃபீஸரும் ஒரு வாட்டி செக் பண்ணி தான் பார்க்குறாரு. செக் பண்ணி கம்ப்யூட்டர்லாம் போட்டு பார்க்குறாரு. அந்த மாதிரி ரெஜிஸ்டர் நம்பரே இல்லை. சொல்கிறாரு சார் இதுவே ஃபேக்கு சார், இது எங்கே போய் வாங்கினீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி அவரோட பேர் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இவர்கிட்ட தான் போய் வாங்கினேன், இங்கே தான் லொக்கேஷன் அப்படிமே சொல்கிறாங்க. இல்லை சார் இதுக்கு சம்மந்தமே இல்லை, இது ஏதோ ஃபேக் டாக்குமெண்ட் அப்படிமே சொல்கிறாங்க. மனோஜுக்கு என்ன இதுன்னு தெரில. ரோஹினி சரி அவருக்கு ஃபோன் பண்ணிப்பாரு அப்படிமே சொல்கிறாங்க. மனோஜ் ஃபோன் பண்ணுறாரு. ஃபுல் ரிங் போய் ஆஃப் ஆகுது. அகைன் பண்ணி பார்க்குறாரு. அப்போ பண்ணும்போது சுவிட்ச் ஆஃப்னு வருது. ரோஹினி சொல்கிறாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம போயிட்டு நேரில் போய் பார்ப்போம் என்னன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் ஆமாம் அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க அந்த இடத்துக்கு. போனால் அங்கே அந்த பங்களாவில் அவனோட வீடுலாம் பூட்டி கிடக்குது. வாட்ச்மேன் வராரு. வந்ததுக்கப்புறம் சார் நீங்கள் யார் அப்படிமே கேட்குறாங்க மனோஜ் கிட்ட. மனோஜ் சொல்கிறாரு இந்த மாதிரி இந்த வீட்டில் இருந்தார், அவர்கிட்ட நான் காசு கொடுத்து இந்த பங்களா வாங்கிட்டு அட்வான்ஸ் கொடுத்துருந்தேன். பேப்பர்லாம் கொடுத்தாரு, போய் செக் பண்ணி சொன்னால் நான் போய் பண்ணால் எல்லாம் ஃபேக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. இது கேட்ட வாட்ச்மேனு தம்பி நீங்கள் யார் சொல்கிறீங்க அப்படி கேட்குறாங்க. அதுக்கு மனோஜ் பேர் சொல்கிறாரு. இவர்கிட்ட தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா இவர் இந்த வீட்டுக்கு வாடகை தான் இருந்தார், அவர் பேமெண்ட் கொடுக்காம இழுத்து வச்சுட்டு இருந்தார், அதனால தான் நம்ம வீட்டோட ஓனரு காலி பண்ணாமல் வச்சுருந்தாங்க. இன்னைக்கு மதியானம் செட்டில் பண்ணிவிட்டு அவர் காலி பண்ணிட்டாரு இப்போ அப்படிமாதிரி வாட்ச்மேன் சொல்கிறாரு. இதுக்கான மனோஜ் சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. இதுக்கு அந்த வாட்ச்மேன் ஆமாப்பா அவர் காலி பண்ணிட்டு போயிட்டாரு, அவர் ஃப்ராட் தான், காலி பண்ணாமல் காசு கொடுக்காமல் இருந்தார். 30 லட்ச ரூபாய் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு சார், இப்போ கொடுத்துட்டு காலி பண்ணிட்டாரு அப்படி சொல்கிறாங்க. சார் இல்லை சார் நான் அவர் ஓனர் தான் கொடுத்தேன், நீங்கள் வேணால் ஓனருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. வாட்ச்மேனும் ஃபோன் பண்ணி கேட்குறாரு. இந்த மாதிரி என்ன ஒருத்தர் வந்திருக்காரு, இனிமேல் அவங்ககிட்ட காசு கொடுத்தாராமா, டாக்குமெண்ட் கொடுத்து எல்லாம் ஃபேக்காக இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன பாருங்கள் சார் அப்படின்னு வாட்ச்மேன் ஓனர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அவரும் வராரு. வந்ததுக்கப்புறம் தம்பி நீ யாருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இவர் சொல்கிறார் இந்த வீட்டில் ஒருத்தர் இருந்தார்ல அவர்கிட்ட நான் வீடு காசு கொடுத்து வாங்கிட்டேன், அட்வான்ஸ் கொடுத்துருந்தேன், பேப்பர் ஒர்க் வந்துச்சு, அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது ஃபேக்காக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. தம்பி அவனும் ஒரு ஃப்ராடுப்பா, அவங்ககிட்ட காசு கொடுத்து நீ ஏமாத்திட்டியா அப்படின்னு ஓனர் சொல்கிறாரு. சார் இப்போ என்ன சார் பண்ணுறது, அவர் அட்ரஸ் ஏதாச்சும் இருக்குமா, தம்பி அவன் யாருன்னு தெரிலப்பா அப்படிமே சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுதுன்னு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.